வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு ஒரு அட்டகாசமான எக்ஸலண்ட் சண்டேவோட ரெண்டு மேட்சஸுமே முடிஞ்சிச்சு. ஈவினிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி மேட்ச்ல வந்து ஆர்சிபி வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நைட்டு நடந்த ஒரு த்ரில்லர்ல டிசி vs மும்பை இந்தியன்ஸ்ல வந்து லாஸ்டா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு செமையா ஒரு சேஸை வந்து ஸ்டாப் ஆரம்பம். பண்ணி நல்லா பண்ணாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நைட் மேட்ச் இருந்து போயிடலாம் மேடி, ஏன்னா அதுல நிறைய பேசுற கண்டென்ட் இருக்கு. ஸோ அகைன் அதான் டிசிஎஸ்எஸ் மும்பை ஃப்ரெஷ்ஷா நைட் கேம். மைண்ட் அப்படியே இருக்கு. அந்த மேட்ச் பார்த்துட்டு அப்படியே வரும். அப்படி நல்லா பேசிடலாம். அண்ட் ஸோ இதை க்ளோஸ்லி போட்டு, ஏன்னா அந்த மேட்ச் எல்லாம் ஒன் சைடு தான், அதனால இதுல இதை முதல்ல பேசிடலாம். சூப்பர். ஸ்டார்ட் பண்ண நீ. டிசிஎஸ்எஸ் மும்பை. டிசி எங்க விட்டாங்க? டிசி vs மும்பை வந்து மும்பை டிசி எங்க விட்டாங்கன்னா விட மும்பை எங்க பிடிச்சாங்கன்னு தான் பார்க்கணும். ரோஹித் சர்மாவோட இன்புட்ஸ் இந்த வாட்டி பயங்கரமா இருந்தது. நீ நீ ஆல்ரெடி சொன்ன பத்தியா, இம்பாக்ட் பிளேயர்னா இம்பாக்டா இருக்கணும். நம்ம ம். யார் ஆடுறதுன்னு ப்ரிடிக்டே பண்ணக்கூடாது ஆப்போனன்ட்ன்ற மாதிரி. அது மாதிரி கருணாரை யாருமே ப்ரிடிக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேற யாராவது ஓட போறாங்க இல்லை எப்படி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ டக்குன்னு கருணாரை உள்ள கொண்டு வந்தாங்க. இவன் அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ஒரு சின்ன பையன் தானே. இந்த பக்கம் கரண் சர்மா, அந்த பக்கம் கருண் நாயர். ரெண்டு இம்பாக்டுமே ம். பயங்கரமான இம்பாக்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேம்குள்ள வந்தாங்க. எப்ப அவங்களுக்கு அந்த கருண் நாயர் விக்கெட் விழுந்தோ அதுக்கப்புறத்துல இருந்து சரிவ ஆரம்பிச்சு. எஸ்பெஷலி இந்த கரண் சர்மாவோட இன்புட் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த 3 விக்கெட் எடுத்தா பாத்தியா, அது பயங்கரம். அதை விட ரொம்ப குரூஷியல் வந்து ட்ரெண்ட் போல்ட்டோட அந்த ஒரு 6 ஏக்கர் ம். செம்மையா சீட் பண்ணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு இங்க போற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அவங்க ரோஹித் சர்மா ரியாக்ஷன் காமிக்கிறாங்க. என்ன செம. அது ஒரு பயங்கரமா வின் பண்ணாங்க டீம் ஒர்க்கா சொல்லிட்டு. கீழே இருக்கவங்க எல்லாம் மேல வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கீழே இருக்கோம். நாளைக்கு வின் பண்றாங்கன்னு சொல்லி சரி, வெயிட் ஓகே. பண்ணி பார்ப்போம். ஓகேடா. நல்ல இப்போ நல்ல நான் கேம். நான் அதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ பாரு, இன்னொருத்தைய ஆடினா இல்லடா, நம்ம சிஎஸ்கேல கூட போனதுல எடுத்தோமே, அவன் பேர் என்ன? அவன் தானே இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தான் டிசில. அவன் பேரு மறந்துட்டேன். ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் யாரு? பேர் வச்சுட்டு இருப்பானடா. இதுக்கு முன்னாடி டிசில சமீர் ரிஸ்வி. அவனோட சமீர் சமீர் ரிஸ்வி. ரிஸ்விக்கு பதிலா ஓகே, ஓகே. இப்ப பார்த்து இம்பாக்ட பத்தி அவங்க சூப்பரா இப்படி யூஸ் பண்ணாங்க. சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அப்புறம் டோனவன் ஃபெரராவோட ஆப்ஷனுமே இருந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் இப்போ வந்து ஃபுல்லா அடிச்சிட்டாங்க, அவங்களே நல்லா ஆடிட்டாங்கன்னா நீ சமீர் ரிஸ்வியை யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்பின் பேட்சர் மாதிரி. இதே அவங்க இயர்லி விக்கெட் 0-1. அந்த டைம்ல நீ கேஎல் ராகுல வந்து கருண் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு கருண் நாயர் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பொட்டன்ட் பிளேயரை வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணலாம். அவனோட அவுட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறத அவங்களுக்கு வந்து சூப்பரா இது பண்ணாங்க. அவங்களுக்கு பேசிக்கா வந்து கேஎல் ராகுலோட சர்வீஸ் வந்து மிடில் ஆர்டர்ல தேவை. ஏன்னா அவங்களுக்கு ம். வந்து பின்னாடி வந்து இவன் ஆகட்டும், அசுதோஷ் ஆகட்டும், விப்ராஜ் ஆகட்டும், அவங்க வந்து மேக்சிமம் இப்போ 10 பால் 15 பால் தான் அவங்களால ஆட முடியும். ஈச் 15 ம். லாஸ்ட் 5 ஓவர் அந்த டைட்டில் தான் ஆட முடியும். அது வரைக்கும் நீங்க கேமை கொண்டு போங்க மாதிரி. 10 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் இந்த கண்ட்ரோல் இந்த கேம். 10 ஓவருக்கு 113 ரன் ஒரு விக்கெட். அப்பல டூ 10 டூ ஓவர் டைம் என்ன சேஸ் கேட்டா பண்றப்போ அந்த 140 வரைக்குமே கண்ட்ரோல் தான்டா. அந்த ரெண்டு ரொம்ப விக்கெட் கண்ட்ரோல். 140. ம். இட் ஹேப்பன்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் கேம்பெயின். லைக் அவ்வளவு பெரிய கேம்பெயின் அங்க மும்பை இந்தியன்ஸ் கேம்பெயின் இருக்குன்றப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்ச உடனே அப்படியே கம்பேக் கொடுக்கறதுலாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீமால தான் முடியும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா பவுலிங்ஸ் ரொட்டேட் பண்ணி அந்த ட்ரெண்ட் போல்ட் ஓவர் தான் பயங்கர குருஷியல். அந்த இடத்துல வந்து நான் பாண்டியா வந்து போட்டுருவானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தே பிலீவ் இன் ட்ரெண்ட் போல்ட். அது கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் ரோஹித் சர்மா. பாண்டிய வச்சிருந்தா பாண்டிய தான் வந்து போட்டிருப்பான். கண்டிப்பா டென் போல் போட்டிருக்க மாட்டான். நான் வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறேன், நான் ஸ்லோ டெலிவரிஸ் போடுறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இருக்கும். பட் நானும் தே யோசிச்சேன். பிலீவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். 2019 இது மாதிரி தான் மலிங்கா ஃபுல்லா அடி வாங்குவான். அப்படி அடி வாங்கினாலும் கடைசி ஒரு போட்டு செல்வ தகர் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் கம்ப்ளீட்டா ரோஹித் சர்மா தான் ஐ பிலீவ். ஸோ ஏன்னா நிறைய இன்புட்ஸ் அங்க டக் அவுட்ல தான் வந்திருக்கு. தலைவன் வேற ரொம்ப டைம் ஆக்கிட்டே போறான் இல்ல பவுலிங் இல்ல, போடுறதுல. அது ஒண்ணுடா. அண்ட் ஆல்சோ நீ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஜெயவர்தனையும் தலையில அடிச்சுப்பாங்க, "ஏய் இதை பண்றா அதை பண்றா." ரொம்ப அனிமேட்டடா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ விட்டுருந்தான். ஸ்பின்னுங்கிறாங்க, கரெக்டா மூவ் சொல்றோம், அது கவுன் சர்மா கொண்டு வாங்க. அதுவும் எந்த எண்ட்ல இருந்து கொண்டு வராங்கன்னு தான் முக்கியம். இந்த ஒரு எண்ட்ல இருந்து ஆமா. சாண்டர் சூப்பரா போட்டு இருந்தான். பட் அந்த எண்ட்ல திரும்ப கட் பண்றாங்க சாண்ட் மேல ஒரு டாண்டம் போட வச்சிருந்தா இன்னொரு விக்கெட் கிட்ட விழுந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ கரண் அவங்க சர்மாவை வந்து அதான் இல்லடா, கரண் சர்மா போடட்டும் நடுவில் கட் பண்ணிட்டாங்க. நீ கட் பண்ற அவசியமே இல்ல. அந்த ஒரு எண்ட்ல அவனுக்கு ப்ராப்பரா கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த விக்கெட் நிறைய விழுந்துட்டே இருந்தது. அது அப்படியே நம்ம ப்ரோக்ரஸா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா அவங்க வந்து வந்து இல்லடா, ஃபினிஷ் பண்ணிடுறேன். அவங்க என்ன ஹர்திக். சொல்லிடுறாங்க, ம். கரண் சர்மா வந்து ஏன் வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா, அவங்க கரண் சர்மாவை கடைசி 2 3 ஓவர்ல, ஏன்னா வந்து ஒரு பால் வந்து நின்னு வருது. ஸோ உனக்கு கடைசியில ஸ்பின்னர்ஸே இல்லாம கடைசி 4 ஓவர் பேஸ் bowling போட்டோன்னா அந்த ஆப்போனன்ஸ் வந்து ஈஸியா ஓகே பேஸ் bowlers 4 பேர் இருக்காங்க. ம். யூ ஹேவ் பும்ரா. பும்ராவை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. பும்ராவுக்கு 3 ஓவர் போட்டாச்சு. பும்ராவா இந்த 19th ஓவர் தான் போட முடியும். ஸோ மத்த ம். 3 ஓவர் இவங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஹோல்ட் பண்ணாங்க. ஏன்னா பால் ஒரு ஒரு எண்ட்ல இருந்து நின்னு வருது, ஸ்லைட்டா டிப் ஆகி வருது. அந்த லெக் ஸ்பின்னர் போடுறப்ப அடிக்க போய் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிளான் பயங்கர இதுவா இருந்துச்சு. பேசிக்கா ஆப்போனன்ட் வந்து இந்த பவுலர்ஸ் தான் வருவாங்கன்னு யோசிக்கவே விடல. அந்த தாட் ம். ப்ராசஸ்ல பண்ணாங்க. கன்வின்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணாங்க. அது சம மூவ். ஆஹ் நல்லா அவங்களுக்கு இம்பாக்டா இருந்துச்சு. ஸோ கேம் இப்படி பாக்குறது நல்லா இருக்கு. சும்மா ஒன் சைடு தான், ஒன் பாயசா மேல இருக்கவங்களே வின் பண்ணிட்டு இருந்தா கனெக்ட் ஆகாது. பார்ப்போம். ஓகே, ஓகே. எனக்கு அதேதான்டா. இப்போ எந்த இடத்துல எனக்கு டிசி எங்க விட்டாங்க, 2 இடத்துல விட்ட மாதிரி தோணுச்சு. ஒரு இடம் வந்து கேள்வி. கரெக்டா கேஎல் ராகுல் கொஞ்சம் அவசரப்பட்டார். ஏன் அன்னைக்கு மாதிரி ஒரு மாதிரி பொறுமையா, ஏன்னா ரன்ன பால், அவ்வளவு ரன்ன பால் ஒரு 9 ஆர்பிஓல தான் இருந்தது. ஸோ அவர் ஒரு எண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்ட்ல இருக்கிறவங்க அசுதோஷோ வித்ராஜோ யார் வர்றாங்களோ அவங்க அடிக்க சொல்லி கடைசி வரை கேம் டேக் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் அசுதோஷ் விக்கெட் அவுட், விப்ராஜ் விக்கெட்டும் அதனால தான் அவுட். ஏன்னா விப்ராஜ் அந்த சாண்டாம் நீ ஓட நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணினா ஆல்ரெடி 12 ரன் வந்துச்சுடா உனக்கு. திரும்ப நீ வந்து அதான் நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ இறங்கி போய் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ அதாவது தட்டி விட்டுறலாம், கேப்ப நின்று ஆடிடலாம். ஏன்னா சாண்ட்னர் வந்து இஸ் வெரி பிரில்லியன்ட் bowler. அந்த ஒரு மாதிரி ஏர்ல ஃபிளைட் கொடுத்து அழகா லூப் பண்ணி போடுவாரு. கண்டுபிடிச்சான் அவன் வர்றது. அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து, ஏன்னா சாண்ட்னர் கிட்டலாம் பால் வந்து என் கையில இருந்து வெளியே போற வரைக்கும் he can change the direction. ஓகேவா? நீ இறங்கும் போதே, ஏன்னா பால் இறங்கினதுக்கு அப்புறம், பால் கையில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து சார்ஜ் டவுன் பண்ணினா உன்னால பாலை மீட் பண்ண முடியாது. நீ ஆக்ஷன் வரும்போதே நீ வந்து இறங்கணும். அவன் ஆக்ஷன் வரும்போதே இறங்கினா பாலை ஹோல்ட் பண்ணி சூப்பரா டிவேட் பண்ணி போட்டா அது ஈஸி இதாயிரு. அதே மாதிரி அப்போ அவங்களால முடியும். அசுதோஷுக்கும் அந்த ஒரு ரன் ரன் அவுட் அவுட் ஆல்ரெடி அன்பாசிபிள் ரன். ஒரு டபுள் எடுத்துட்டாங்க. அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு ஃபோர், இன்னொரு ஃபோர் கடைசி வந்துருச்சு. வரை கூட இல்லையே. அதான் ஒரு 9 ரன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ என்னன்னா ஒரு கால்குலேட்டிவா லாஸ்ட் ரன் 10 ரன்ஸ்னா அசால்ட்டா அடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டார்க்குன்னு நல்ல ஒரு ஹிட்டர் தான். அவனுக்குமே ஒரு 2 பால் ஆனா மாத்திச்சு சிங்கிள் அடிக்க அவனுமே. முடியும். ஹிட்டரை விட ம். சிங்கிள் அடிக்க முடியும். அதான் அந்த ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. மேட்டர்ஸ். அந்த டைம்ல நம்ம வந்து ரன் தான் முக்கியம்னு போயிட்டாங்க. இட் ம். கம்ஸ் என்ன சொல்றது, அவங்க மாதிரி பொசிஷன்ல இருக்க டீம் வந்து பரவாயில்ல. ரொம்ப ஓகே, அன்டிஃபிட்டாவும் போக முடியாது. மும்பை வந்து டிசர்வ் டு வின். இந்த மாதிரி கம்பேக் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு தோக்குறது வந்து இட்ஸ் நாட் குட். லைக் நல்லா ஜெயிச்சாங்க. கேம் ஹோல்ட் ஓகே. பண்ணி, நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணி. ஸோ மும்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ நல்ல சூப்பர் டேபிள் தான். கீழே ஓப்பன் ஆக இருக்கு. பார்ப்போம் என்ன ஓகே. நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்ல அவன் கேம். அப்படியே நம்ம இப்போ அப்படியே அவங்களோட இதுக்கு போலாம். எம்ஐயோட பேட்டிங், சாரி, எம்ஐயோட பேட்டிங் அகைன் ரோஹித் சர்மாவோட புவர் ஃபார்ம் கண்டினியூஸ். ஸ்கை ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாவே இருந்தாரு. அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் இதுவே இல்லை. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நின்று அடிச்சிருந்தா 220 230 வந்து ஆன் கார்ட்ஸ்ல இருந்திருக்கும். நல்ல வேலை நமன்திரோட ஸ்பிரிங் நாக் இருந்ததுனால தப்பிச்சாங்க எனக்கு கேட்டா மும்பை. அவனால இல்லைன்னா தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலி. ஆமா, கேட்ச் அவனால நமன்தீர் தான். அடிக்கலன்னா நம்ம ஆல்ரவுண்ட் எபிலிட்டி நமன்தீர் அந்த பேட்டிங்ல ஒரு 14 பால்ஸ் 34 35 அடிச்சிருப்பான். ஏன்னா சூப்பர். திலக் ஒரு எண்ட்ல அடிக்கலாம், இன்னொரு எண்ட்ல சப்போர்ட் இருந்தா தானே அடிக்க முடியும். அண்ட் இந்த வில் ஜாக்ஸ் யூஸே பண்ணலாம். மேபி அது வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 6 டவுன்லாம் இறக்குறதுக்கான பிளேயராங்கிற மாதிரி ஆமா. தெரியல. ஏன்னா எல்லாருமே டாப் அதுக்கு நான் டாப் சொன்ன பிளேயர்ஸ் மாதிரி தான். அந்த ம். கார்பின் போஷ் ட்ரை பண்ணலாம். நீங்க வெல்ஜாக்ஸ் எடுக்கணும்னா ஒண்ணு ஒரே ஒரு கியர் தான், நம்பர் 3 ஆடுவீங்க இல்ல ஓப்பனிங் ஆடுங்க. இல்லைன்னா வெல்ஜாக்ஸ் இஸ் நோ யூஸ். அதுக்கு நீங்க வேணும்னா கீழே வந்து ஒரு கார்பன் போஷ் மாதிரி ஒரு ஆளை ட்ரை பண்ணிட்டு உங்களால ஒரு ஒரு பேசர் எக்ஸ்ட்ரா ஆட முடியும்ல ஒரு கம்ஃபர்டபுளா. ம். இது பிச்சு வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு தெரியல. பட் வெல்ஜாக்ஸ் நம்பர் 6 யூஸ் பண்றது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான். அவனை ஃபினிஷரா தேவையில்லை. நீங்க அந்த இடத்துல யாரா ட்ரை பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க லெகசி எடுத்து பாருங்க. ஒரு பொலாடு மாதிரி ஒரு ஆளு அவ்வளவு அந்த இடத்துல அவ்வளவு பெருசா ஃபினிஷருக்கு செட் ஆயிருக்காங்க. ஆக அதுக்கப்புறம் மாட்டான்டா. ம். அதுக்கப்புறம் இல்ல உங்களுக்கு நம்ம தான் ஃபினிஷரா பண்ண போறோம்னா நீங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு பொட்டன்ட் பவுலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ரீப்ளேஸ். என்ன சொல்றது, நிறைய ஆக்சுவலா பேர் இருக்காங்க. இன்னைக்கு எம்ஐ கொஞ்சம் டாக்டிக்கலா இன்னும் ஒர்க் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா நீ எல்லாம் யோசிச்சுன்னா வில் ஜாக்ஸ் வந்து பவுலிங்கும் கொடுக்க, ஏன்னா ஆல்ரெடி எம்ஐக்கு ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ். அது போக வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்டா ஒரு பால் ஒரு ரன் அடிச்சுட்டு போனாரு. இப்போ நல்லா நீ ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணினா வில் ஜாக்ஸ் வந்து 6வது 7வது இறக்க போறேன்னா நீ அவரை இம்பாக்ட்ல மாத்திருக்கலாம். இம்பாக்ட்ல போட்டுட்டு உண்மையிலேயே 6வது 7வது உனக்கு தேவைப்பட்டு திவாட்டை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வில் ஜாக்ஸை போடலாம். இல்லைன்னா அந்த ஒரு பவுலரை ஸ்லாட்ல போட்டு மேபி அந்த ஒரு பாலுக்கு ஆளே தேவையில்ல, யாராவது ஒரு ஆளை போய் அடிக்கட்டும், தீபக் சஹரே போதும் அந்த ஒரு பால் ஆடுறதுக்கு, அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ கரெக்ட். சொன்ன மாதிரி கார்வின் பாஷை நீ உள்ள கொண்டு வந்துடலாம்ல அழகா. இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆப்ஷன்ஸ் இன்னும் ஒரு இருந்திருக்கும் ஆப்ஷன் உனக்கு. சொல்லலாம். இப்போ அப்படி புடிச்சாங்கல்ல யோசிக்கணும். பல்ச. இதுக்கப்புறம் அப்படியே மேல 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 தான் மும்பை. மும்பை ஒரு வாட்டி சூப்பர். பல்ச புடிச்சிட்டாங்கன்னா மும்பை வந்து திருப்பி நிறுத்தவே முடியாது. ஏன்னா ம். மும்பையோட லைனப் அப்படி, மும்பையோட அந்த செட்டப் அப்படி. ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி இறங்கிட்டான். இதுக்கப்புறம் நடக்க போற மேட்ச் எல்லாமே செமையா இருக்க போகுது. மும்பை மேட்ச் ஆல்ரெடி சூப்பர். செமையா இருக்கு. எதுவுமே வந்து அவங்க ஒன் சைடரா லூஸ் பண்ணல. நல்ல ஃபைட் பண்ணி தான் ஏ லூஸ் பண்ணிருக்காங்க.
பார்ப்போம். மாப்பிள்ள நம்மள மாதிரி இவங்க வந்து ரிசோர்சஸ் இல்லாம எந்த ஒரு நம்ம லேக்கிங்கா அப்புறம் இல்லாம பேசுவோம். இருந்தாங்கன்னா நம்ம அப்புறம் பேசுவோம் உங்களை பத்தி. அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து அந்த எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ், அது என்னன்னு தெரியலையே, அந்த கோஆர்டினேஷன் அந்த மாதிரி தான் மிஸ்ஸே தவிர ஐயோ இந்த வாட்டி ஒண்ணுமே பயங்கர இல்ல காரணம். அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே டிக்கு பும்ரா வந்துட்டா. ஸோ பக்காவா இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்க டூ கைண்ட் ரெக்வஸ்ட். ஸ்ட்ராட்டஜி இந்த இதை வந்து கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணுங்க. செகண்ட், ரோஹித் சாரி அந்த இது சொல்றேன், இம்பாக்ட் பிளேயரோட அந்த இது நம்ம பேசணும்ல, அதை கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். அது ஒண்ணு. செகண்ட் வந்து ரோஹித் சர்மாவை தயவு செஞ்சு இம்பாக்ட்ல மாத்தாதீங்க. வேற யாராவது மாத்தி இங்க வைங்க. இருந்தே பண்றேன்னா இங்க இருந்து பண்ணா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அவன அழகா கவர் பொசிஷன்லயோ இல்ல அந்த மிட் ஆஃப் பொசிஷன்ல நிக்க வச்சுன்னா பவுலர்ஸ்க்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு பவுலர் கேப்டன், இந்தியன் டீம் கேப்டன் வந்து அவன் பக்கத்துல நின்று ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ பவுலிங் ரொட்டேஷன், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து வர இன்புட். ஏண்டா வெளியில இருந்து கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இன்வேல்யூபிள். கோச்சாடா? அவர்கிட்ட கோச்சா வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு? பிளேயரா உள்ள ஆடுறவங்க எதுக்குடா நீங்க வெளியில குறைச்சு அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இது புரியாத புதிரா இருக்கு எனக்கு. எதுக்குடா அவரை போய் வெளியே உட்கார வைக்கிறீங்கிற மாதிரி இருக்கு. அவரை உள்ள போட்டுட்டுங்க, அவர்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் வேற செமையா இருக்கும். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தான் பாக்குறாங்க. எனக்கு தெரியல. ம். இப்போ ஆல்ரெடி சொன்னதா வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தான் பாக்குறாங்க. எல்லாமே டபுள் டியூட்டி பிளேயர். அப்புறம் திலக் வர்மா ரோஹித்தை உட்கார தவிர. வைக்கலாம், சூஸ் கையை உட்கார வச்சுக்கலாம். திலகர்மாவும் ஃபீல்டிங் கில்டா. அதான் அது அவங்க கால் தான். பட் எனக்கு கேட்டா ரோஹித் சர்மாவோட ம். இன்புட்ஸ் வந்து இன்வேல்யூபிள் தென் எனி அதர் ஃபீல்டிங் ஆர் எனி அதர் பவுலிங் இந்த கிரவுண்ட். ஸோ அதை ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி யார் பாத்துருவோமா? சரி, ஓகே, நிறைய பேசிட்டோம். ஆர்சிபி, ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி. சரி, நான் ஆரம்பிக்கட்டா எங்க விட்டாங்கன்னு? ஆர்ஆர் இங்க யாரார் விட்டாங்க? ஆளு முதல்ல விட்டாங்க. அதான்டா. ஏன்டா அடிக்கவே மாட்றாங்க? யாரையும் டேக் டவுனும் பண்ண மாட்றாங்க. விக்கெட்ஸ் இருக்கு, துருவ துரையில் இருக்கான். நீ லாஸ்டா பாத்தீங்கன்னா யாருமே அவுட் ஆகல, 2 விக்கெட் தான் போயிருந்தது. ஸ்கோரே வரல. போட்டு தடவு தடவும் தருவாங்க. ஏன் இவ்வளவு ஷெல்லுக்குள்ள போய் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இவங்க ஆடுறத பார்த்துட்டு கூட இது பவுலிங் ஏதோ ஸ்லோ பிச் பெரிய, நினைச்சிட்டேன். நான் கூட ஸ்லோ பிச்சு பவுலிங் செமையா போடுறாங்க. ஏன்னா குணால் பாண்டியா, சுயாசனா சூப்பரா அப்படி இருந்து போட்டு திருப்பிட்டு இருந்தாங்க. சரி, பவர் பிளே கொஞ்சம் நீ மெதுவா ஆடின ஓகே. ஒரு 45 தான் வந்துச்சு பவர் பிளேல, சரி ஓகே. ஃபார்ட்டி ஒன்னா ஃபார்ட்டி டூ. ஆமா. அடுத்தாவது 45 அடுத்ததான் நீங்க டேக் டவுன் பண்ணணும். ஏன்னா டேக் டவுனே பண்ண மாட்டேன், நான் சும்மா இப்படியே ஆடிட்டே இருப்பேன். பராகெல்லாம் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பெருசா தான் அடிக்க 22 பால் 30 ரன். அவ்வளவுதான். அப்புறம் ஆமா, 22 பால் ஆயிருக்கீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் 40 ரன் அடிச்சிருக்கணும். அப்பனாதான் ரன் ஏறும். திரும்ப நீங்க வந்து ஒரு 180 கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. அவங்க ஈஸியா ஜஸ்ட் 17 சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 200 கொடுத்தனாலுமே அழகா அடிச்சிருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து அந்த டேக் டவுன் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அந்த விக்கெட் இருக்குடா, எனக்கு கேட்டா இன்னும் ஒரு ஆள் கூட இருக்கான் நினைக்கிறேன். வேற யார் இருக்கான்? நிதிஷ் ராணா இருந்தான். அவன் இன்னொரு பிளேயர் கூட இருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி எடுத்துட்டாங்க. அவன்லாம் சென்னை மேட்ச்ல இறக்கவே மட்டும் தான் இல்ல. கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. பின்னாடி அவன்லாம் இறக்கி விட்டாங்க. இறக்கவே இல்ல. அதான் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பிளான்ஸே இல்லாம வந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்களோங்கிற மாதிரி தோணுச்சு. உன்னோட தாட்ஸ் என்ன? அதுதான்டா. சி ஆர்ஆர் வந்து எப்படின்னா, அவங்களால வந்து பவுலிங்ல பெருசா கண்ட்ரிபியூட் பண்ண முடியாது. தே ஆர் பேட்டிங் ஹெவி. என்னதான் பேட்டிங் ஹெவில பெருசா பவர் டெஸ்ட் இல்லைனாலும் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல், ஹெட்மயர் இந்த நாளும் ஓரளவுக்கு நல்லா அடிக்கிற பிளேயர்ஸ் தான். ரியான் பராகும் ஹி கேன் பேட். அவங்களால பவுலிங்ல தே கான் டிஃபெண்ட். சந்தீப் சர்மாவோட எல்லா ஆட்டையும் நல்லா போட முடியாது. சோஃப்ரா ஆர்ச்சரால வந்து எப்பவுமே வந்து ஹி கான் கிவ் ஏர்லி விக்கெட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கணும். இப்போ விக்கெட் விழாம இருந்தப்போ ஜெய்ஸ்வால் வந்து இவ்வளவு நாளா ஃபார்ம்ல இல்ல. ரீசெண்ட் 2 மேட்சஸ்ல நல்லா ஃபார்ம் காமிக்கிறான். ஸோ அந்த பக்கம் அடிக்கிறப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடினாலே போதும், அவன் பாட்டு நடிச்சிட்டு இருப்பான். ம். என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. சரி, அவங்களோட ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் தேர் லைக் சிஎஸ்கே ஒன்லி. தே டோன்ட் ஹேவ் பவர் ஹிட்டர்ஸ் இந்த பேட்டம் எக்ஸப்ட் ஹெட்மயர். ஸோ ஹெட்மயர் ஃபார்முக்கு வந்தா மட்டும் தான், மிச்சம் எல்லாமே வந்து கிளாஸ் டச் பிளேயர்ஸ் தான். இப்போ சஞ்சு சாம்சன் ஆகட்டும், சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சா அடிச்சிருவான். பட் அவனுக்கு படலைன்னா இன்னைக்கு ஆடின மாதிரி தான், எந்த பாலும் படாது. ஸோ அது வந்து எப்பவுமே வம்சாவே நடக்கிறது தான். சஞ்சு சாம்சன் முதல் 5 மேட்ச் 10 மேட்ச் தான். அப்படின்னா 5 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பழைய குருடி கதவு திருடின்ற மாதிரி அப்படியே இறங்கி கன்சிஸ்டன்சி போயிடுவான். இருக்காது. லேக் ஆஃப் ரஞ்சித் கன்சிஸ்டன்சி. இருக்காது. ஸோ சஞ்சு சாம்சன் அதை மாத்திக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் பவர் பிளே ஸ்டார்ட்ல. ஓகே. ஆர்சிபி வந்து அவுட் கிளாஸ். நம்ம ஆர்ஆரை பத்தி நம்ம பேசலாம். ஆர்சிபியோட பவுலிங் எப்பயும் சொன்னேன். ஆர்சிபியோட பேட்டிங்கை விட எனக்கு ஆர்சிபியோட பவுலிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இம்ப்ரூவ் லாட், எஸ்பெஷலி யாஸ்தியோட ஒவ்வொரு பாலும் சரி, அண்ட் பவுலிங் ரொட்டேஷன்ஸ். அவங்களுக்கு குருணால் பாண்டியா வந்து பயங்கரமான ஒரு பேலன்ஸ் கொடுக்குறது. எல்லாமே ஆர்சிபிக்கு பவுலிங் டிக் ஆயிருக்கு. இன்னும் ஆர்சிபிக்கு டிக் பண்ணாத ஒரே விஷயம் வந்து ஹோம் கிரவுண்ட் சிக்ஸ். கர்ஸ். அந்த ஹோம் கிரவுண்ட்ல அவங்களால அதை எப்படி பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபில் சால்ட்டோட டாமினன்ஸ்.
ஃபில் சால்ட் ஏர்லியா விக்கெட் ஆயிட்டான்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் உண்மை. இந்த வாட்டி எப்பவுமே ஃபில் சால்ட் வந்து என்ன பண்றான், என்ன ஸ்கோர் வேணா இருக்கட்டும், நீ 250 சேஸ் பண்ணாலும் என்னால 6 ஓவருக்கு 90 அடிச்சுக்க முடியுன்ற மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. ஃபில் சால்ட் இருக்க வரைக்கும். ஃபில் சால்ட் நீ வீடியோ பார்த்திருப்பல, இந்த தினேஷ் கார்த்திக் வந்து இந்த ஆர்சிபி யூடியூப் சேனல்ல பார்த்தேன் வீடியோ பார்த்தேன். ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ம். பவர் பவர் பிளேல அவனோட ரெக்கார்ட் அப்படி இருக்கு ஃபில் சால்ட். ஸோ செம்ம பொட்டன்ஷியல் யூஸ் பண்றாங்க. அண்ட் தே ஆர் அ சாங், எஸ்பெஷலி சொல்ல போனா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வர மேட்சஸ் எல்லாம் பஞ்சாபோட இங்க முலன்பூர்ல, பெங்களூர்ல, அதுக்கப்புறம் டெல்லியோட இங்க திருப்பி டெல்லியோட பெங்களூர்ல இருக்கு நினைக்கிறேன். பெங்களூர் டெல்லி ஐம் நாட் ஷூர். அந்த அப்படியே சைக்கிளிக்கா ஒரே மாதிரி ட்ரை சீரிஸ் மாதிரி ஒரே ஷெடியூல் இருக்கு. ஸோ இந்த ஒரு கட்டத்தை அவங்க தாண்டி வந்துட்டாங்கன்னா தே ஆர் பொட்டன்ஷியல் ஃபார் டாப் டூ. நான் ஆல்ரெடி சொன்னேன் டாப் ஃபைவ்ல கண்டிப்பா ஆர்சிபி இருப்பாங்கன்னு. இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் கேம், இந்த 3 கேம் 4 கேம் எக்ஸப்ட் ஆர்ஆர், திருப்பி ஆர்ஆர் கூட இந்த சைக்கிள் ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறமா தான் மற்ற டீம்ஸ்க்குலாம் போவாங்க. இதுல வந்து அவங்க ஹோம்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்கோர் டாப் டூ, இல்லைன்னா கஷ்டம். ஐ மீன் டாப் ஃபோர்ல வருவாங்க, பட் ஓகே. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஹோம் கண்ட்ரிலாம். சரிடா. சூப்பர். எல்லாம் சம்மரைஸ் பண்ணிட்டேன். அதான் நீ சொன்ன மாதிரி கரெக்டா இது பண்ணாங்க. அண்ட் ஃபில் சால்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, உனக்கு வந்து விராட் கோலி வந்து ஓப்பனிங்ல அந்த பக்கம் ஆடும்போது அகைன் விராட் கோலி வந்து ஒரு கிளாஸ் பிளேயர். அண்ட் அகைன் ஒரு பேஸ் ஆன் சுச்சுவேஷன் 200 220 டார்கெட்டை ஃபேஸ் பண்ணும்போது ஹி வில் கம் தி கம்ப்ளீட் ஒரு சுத்தி வெளுத்து வாங்கணும்னா உள்ள வருவார். அது ஒண்ணு. அண்ட் அவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி ஒரு ஹிட்டர் கிடையாது. ஒரு 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 மான்ஸ்டர் சிக்ஸ் அந்த மாதிரி பாப்பா டைமிங் யூஸ் பண்ணி அண்ட் அகைன் ஹிட் சிக்ஸ் எல்லாம் இப்போ பட் அகைன் ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு பில் சால்ட் அப்புறம் அந்த மாதிரி ஒரு காட்டு சுத்துற பிளேயர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அங்க இருக்க சைட்ல நீ ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 20 ஓவர் ஆடுற மாதிரி ஒரு பிளேயர் நீ ஓப்பனிங் கூட இருக்கும்போது இந்த பக்கம் ஃபில் சால்ட் தான் கரெக்ட் ஆக்ஷன்ல கரெக்டா போனாங்க. அவங்க சூஸ் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தியா, அதுவே ரைட்டான பிளேயர்ஸ் தான். ஃபில் சால்ட், பயங்கரமான இந்த பிளேயிங். இந்த ஜானி பேட்ஸ்டோ, அப்புறம் இந்த அபிஷேக் சர்மா, ம். டிராவிஸ் ஹெட், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து அகைன் வல்னரபிள் டு ஃபார் இயர்லி விக்கெட்ஸ் டூ. பட் ஆனா அதெல்லாம் இல்லாம அடிச்சா அவங்க அவங்க என்ன மேட்சை சீல் பண்ணி கொடுத்துட்டான். எனக்கு கேமை தேர்ட்டி ஃபீல் பண்ணி எயிட் கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதான் 38 பால்ஸ்ல வந்து ஒரு 65 70 ரன்ஸ் வந்து உனக்கு அவனே அடிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னே இல்லை. ரன் ரேட் வந்து ஒரு எவ்வளோ, நீ 9லயே ஆடினோம் அப்படியே 8 9லயே மாத்தி மாத்தி அப்படியே ஓடியே எடுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படிக்கலுமே அந்த மாதிரி பொசிஷன் என்னன்னா பாதி ஒர்க்கை நான் வந்து எழுதி கொடுத்துட்றேன். ஒரு எக்ஸாம் எழுதும்போது உனக்கு ஃபில்லப்ஸ் ஃபுல்லா அடிச்சு அதை எழுதி கொடுத்துறேன். எஸ்ஏ சும்மா அந்த கதை எழுதா வாப்பலாம் சொல்லி கொடுத்தா அப்படியே இருக்கும். வந்து மிச்சவங்களுக்குலாம் ஒர்க்கு ஈஸி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் சால்ட். ஸோ அப்படி சொல்லணும். இதை வந்து குவிக்கா சம்மரைஸ் ஆமா. பண்றாங்க தான். அதனால மிச்சம் ஈஸியா வந்து அழகா சூப்பரா சேஸ் பண்ணி ஆடிட்டாங்க. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஃபில் சால்ட் அண்ட் ஆர்சிபி. ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இந்த தடவை. கேகேஆர் போனாவது வின் பண்ணதுக்கு காரணமும் ஃபெயில் ஷாட் தான். ஃபெயில் ஷாட்டோட ம். ஓப்பனிங் டேஷன் அரேனுக்கு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி. ஸோ செமையா போறாங்க. சி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சொல்லணும்னா ஃபில் ஷாட் வந்து பயங்கரமான இம்பாக்ட் இருக்கு. இந்த இம்பாக்ட் வந்து ம். கண்டினியூ ஆச்சுன்னா தே தேல் ஸ்கோர் மெனி ரன்ஸ். அண்ட் மோர் ஓவர் லிவிங்ஸ்டனோட இந்த பவுலர்ஸும் பவுலிங் யூசேஜும் பயங்கர குரூஷியலா இருக்கு. நான் கூட லிவிங்ஸ்டன் ம். வந்து ஏமாத்துவான், பெருசா பண்ண மாட்டான்ல, பட் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் ஆகட்டும், இந்த பெரிய சைஸ் கிரவுண்ட்லாம் சின்ன சமையல முடியாது, ம். கஷ்டம். பெரிய சைஸ் கிரவுண்ட் எல்லாம் அவனை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஓகே, நடுவில் அந்த தள்ளுற ஓவர்ஸ் இருக்கு பத்தியா, எப்பெல்லாம் அந்த ஏர்லி 8 விக்கெட்ஸ் வருதோ 9. அப்ப அந்த ஓவரை தள்ளிடுறாங்க ஈஸியா லிவிங்ஸ்டன் வச்சுட்டு. அது ஒரு பேர்டனா பார்க்காம அந்த வந்து ஸ்மூத்தா மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்வேஸ் அந்த எக்ஸ் பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ, வேணும்னா எனக்கு அஞ்சு அஞ்சு ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. சுயாஷ் சர்மா, குருணல் பாண்டியா, மிச்சம் 3 பேர் ஹேசல்வுட், யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார்னு சொல்லிட்டு. மற்றபடி அதான் அந்த அந்த டெம்ப்ளேட்ல பயங்கரமா ஒர்க் ஆகுது. பட் எட் தே ஹேவ் டு ப்ரூவ் தெம்செல்ஸ் இன் சின்னசாமி. அதுதான் ஒரே ஒரு பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம் எப்படின்னு சூப்பர் சொல்லிட்டு. தான். சூப்பர். அதான் இதை அழகா சம்மரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சிக்ஸ்த் பவுலர் குறைய வந்து லிவிங்ஸ்டன் போக்கிட்டாரு. நீங்க நல்லா போட்டாங்க 2 அழகா தள்ளிடலாம். பட் இல்ல அகைன் அதுதான் சின்னசாமி அந்த மாதிரி பிச்சில் கிளாஸ் வந்து எப்படி கிரிக்கெட் அந்த இருப்பாங்கிறது மாதிரி பார்ப்போம். பிச்சர்ஸ் தான் கொஞ்சம் தள்ளலாம். பார்ப்போம். ஓகே. சூப்பர். அழகா இந்த வச்சு நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேடி. ஸோ நம்ம அடுத்து இன்னொரு வீடியோல வந்து நம்ம சந்திக்கலாம். அதுல சிஎஸ்கே சாரி எல்எஸ்ஜி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து ஒரு ப்ரிவ்யூ. எனக்கு ப்ரிவ்யூ பண்ண விருப்பம் இல்லை. பூரான் வெர்சஸ் சிஎஸ்கே. நீ எப்படி வேணா சொல்லிக்கலாம். எனக்கு இப்போ பெருசா விருப்பம் இல்லை. பட் ஆனா நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க ஏன் சிஎஸ்கே பத்தி எதுவுமே பேச மாட்டீங்கன்னு. சிஎஸ்கே வேண்டா நாங்க எல்லா மேட்சும் போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க அதையே பாக்குறீங்களா? பேசி பேசி எனக்கே போர் அடிக்கு மேட்ச் எவ்வளவு தோத்தாங்க. தடவை அதையே சொல்றது. ஆமா. கேகேஆர் மேட்சும் அதே மாதிரி தான் தோத்தாங்க. என்னத்தை இன்புட் சொல்ல அதே தான் பேசுவோம் பேசி பேசுவோம். பேசி அதை வந்து கழுவி. அடுத்த கதையில நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராடனரி சூப்பர் சாட்டர்டே அண்ட் எக்ஸலன்ட் சண்டே வந்து 4 மேட்ச் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு.
ஸோ இந்த பர்டிகுலர் ரிவ்யூஸை பாருங்க. அண்ட் டுமாரோ மார்னிங் எல்எஸ்சி சிஎஸ்கேயோட ரிவ்யூ வரும். ஸோ அதையும் பார்த்துட்டு ஒரு கடைசி வாய்ப்பு இருக்கா இல்லை இதோட நம்ம வெளியே போறோமாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ யாரால் சைனிங் ஆஃப். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு. ஸோ தமிழ் சொந்தங்களுக்கு மற்றும் வெளிநாட்டில் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தமிழ் நியூ இயர். அண்ட் ஆல்சோ விஷுவுமே நாளைக்கு தான் கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளோட அண்டை மாநிலமான கேரளத்துக்கும் ஹாப்பி விஷு. அண்ட் தாய் நியூ இயர் அவங்களுக்குமே ஹாப்பி தாய் நியூ இயர். எல்லாத்துக்குமே நிறைய கண்ட்ரிஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன் பிஹாஃப் ஆஃப் தி நைட் வாட்ச்மேன் கனாய்ஸ் சேனல். தேங்க்யூ அண்ட் பை.